சூரியன் அவங்க அப்பா இருக்கிறாரான்னு பாருங்க. முதல்ல தந்தை இருந்தாருன்னா நிச்சயமா அரசியல் பண்ண முடியாது. அது சூரியனுடைய வீட்டு இருக்கு. சூரியனுடைய தன்மை ஏற அதே இடத்துல. அப்ப அந்த ராகுவினுடைய டெஸ்மோஸ்டர் யாரு? அந்த காரகத்துவம் அடைஞ்சதுன்னா இது வேலை செய்யாது. நான் என்ன சொன்னேன், ரொம்ப விலகிட்டே இருக்கிற வரைக்கும் போயிட்டேன்னா நல்லா சுவாரஸ்யமா போலாம். 2 நிமிஷம் கதை முடிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பொசுக்கன் ஆயிடுது. நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு படம் பார்க்கறது உட்கார்ந்து இருக்கீங்க, நான் கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு படம் பார்க்கற இன்ட்ரெஸ்ட் போயிருமா? அப்படிங்க கிளைமேக்ஸ் இதுதானுங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க, படம் பார்க்க சுவாரஸ்யமா போயிடுது. இந்த திதி கருணா யோகம் எல்லாத்துக்குமே நான் போன மாசம் சொல்லிட்டேன்னா இல்லையா? திதி எதனால உருவாகுது, கர்மம் எதனால உருவாகுது, வக்ரம் எதனால உருவாகுது சொல்லுங்க. வக்ரம்னா என்ன? வக்ரம்னா என்ன? பின்னோக்கி போறதுன்னா என்ன சொல்லுங்க. அடிப்படை சூரியனை விட்டு ஒரு கிரகம் இல்ல, அந்த ஒரு கிரகத்தை விட்டு சூரியன் 5 ராசிக்கு மேல போச்சுன்னா இந்த கிரகம் வக்ரமா தானே? வெரி இன்னர் பிளானட், அவுட்டர் பிளானட். அவுட்டர் பிளானட்ல வக்ரமாகுதா இல்லையா? செவ்வாய் குரு சனி. சனியை விட்டு 5 ராசிக்கு மேல சூரியன் போச்சுன்னா வக்ரமாகுது. 9 ராசிக்கு வந்தா நிவர்த்தி ஆகும். அப்ப தந்தைங்கிற கிரகம் தன்னை விட்டு விலகி செல்லும் போது இது வக்ரமாகுது. பேசிக்கல் என்ன புரிஞ்சுக்கணும், அப்பாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விலகி போறதுனால பிரச்சனை வருது, வக்ரமாகுது. அப்ப வக்ரமானா பின்னால என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. ஒரு கிரகம் வக்ரமா இருக்கு. இப்ப சனி குரு வக்ரம், சனி வக்ரம். அப்ப இந்த குரு வக்ரமானா என்ன ஆகுது? சனியை நோக்கி போகுது, உச்சத்தை நோக்கி போகுது. அப்ப வக்ரமானதுனால இது பலன் கிடைக்குது. சனி வக்ரமான இந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அதனுடைய திரியோணத்துல என்ன கிரகம் இருக்கோ அது வேலை செய்யும். அப்ப ஏன் வக்ரமாகுது? சூரியனை விட்டு இந்த கிரகம் அப்ப தந்தையை விட்டு விலகி செல்வதனால் வரக்கூடிய பலன்கள். எங்க அப்பாவோட இருந்தாங்க, எங்க அப்பா வளரவே விட மாட்டாங்க. பாண்டியன் ஸ்டோர் மாதிரி என்னை போட்டு மளிகை கடையில உட்கார வச்சிருக்காரு. 8 மணிக்கு முன்னாடி விஜய் டிவில பாண்டியன் ஸ்டோர் எங்க அப்பா மளிகை கடையிலே உட்கார வச்சிருக்காரு. எங்க அப்பா விட்டு வேலைக்கு போனாங்க நல்லா இருக்கு. அப்ப தந்தை அப்படிங்கிற தாயினுடைய அவங்க வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து அடுத்தது அந்த வீட்டுல இருந்து தந்தை வீட்டுக்கு போயிருக்கு. அது 1 மாசம் 3 மாசம் 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வருது. அப்ப அங்க வளருது. அவங்க சூழ்நிலை சொந்த வீடு கட்டினா அங்க போயிடும். அப்ப அந்த அந்த குழந்தை ஆஸ்பத்திரியே இருக்கிறது இல்லை, நம்ம ஆஸ்பத்திரியே வச்சு பார்த்துக்கிறோம். இதுதான் ப்ராப்ளமே. நம்ம என்ன சொன்னாங்க, எதை நோக்கி ஒரு கிரகம் செல்லும் போது அந்த உச்ச வீட்டில் இருக்கும் போது அதனுடைய பலன் அங்கே என்ன கிரகம் இருக்குதோ அதனுடைய தெய்வம் மூலியமாகத்தான் நம்ம இந்த உச்சத்தை அடைகிறோம். இவ்வளவுதான் விஷயம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கல, இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பாட்டம் பேரை சொல்லித்தான் நம்ம உச்சம் அடைய முடியும். பாட்டி பேரை சொல்லிதான் கேது அங்க இருக்குன்னா அவங்க உச்சம். எங்களுக்கு எங்க அம்மாவோட அம்மா தெரியுங்களா, இந்த ஊர்ல ஃபேமஸ் தெரியுமா, அவங்க வயறானியே. அப்போ ஒரு டீல் பண்றோம், ஒரு வர்த்தகம் பண்ணிக்கிறோம், இல்ல அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது, ஃபேமஸ் ஆகிறாரு. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கொண்டு போலாம். அதாவது நம்ம ஃபுட்பால் மாதிரி ஒரு விளையாடுறாங்க, நம்ம விளையாடுறது இந்த மாதிரி சதுரங்க விளையாட்டு மாதிரி விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம். அப்போ கிரகத்துக்குன்னா அந்த கிரகம் ஏற்கனவே ஒரு கிரகம் எங்கேயாவது வந்து உச்சமிட்டு இருந்தனா இது உச்சமடைவதற்கு தடை செய்யுது. அப்ப என்னன்னா அந்த காரகத்தை இழுத்து நாம பயன்படுத்திக்கணும். ராகு இங்க இருக்கிறதுல ராகுலாம் பொதுவா என்ன தாத்தா தானே, ராகுலாம் இந்த கிரக போதா தானே. ராகு யாரு? காரகத்துல கடகத்துல குரு உச்சாரம் ஆகாது. ஜீவன் அந்த உச்சமாகிற இடத்துக்கு அந்த ராகு தடையா இருக்கிறாரு. அப்ப அந்த தடையை நீங்க அவர் பேரை பயன்படுத்தி தான் வரணும். நீங்க பாயிண்ட் விட்டு நகராதீங்க, அதே இடத்துல நில்லுங்க. அப்ப அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கு? சரி வேண்டாம், இப்படி கூட எடுத்துப்பாங்க. ராகு இங்க இருக்கிறாரு, ராகு இங்க இருக்கிறாரு, இவரு இங்க வந்தா நீங்க உச்சத்தை அடைய விடுவாரா? அவங்க தாத்தா இருக்கிறாருன்னு கேளுங்க. தாத்தா போயிட்டே இருக்கு, போனதுக்கு அப்புறம் இப்ப இருக்க அந்த உச்ச பலன் கிடைக்கும். ராகு அங்க இருக்கிறாரு, குரு உதாரணத்துக்கு இங்க இருக்கிறாரு, குரு இங்க இருக்கிறாரு. 3வது வயசுல இங்க வருவாரு, உச்சத்தை அடைய கூடாது. அப்புறம் மறுபடியும் 12, 13, 14வது வயசு வரணும், அப்போ உச்சத்தை அடைய கூடாது. ஒரு 20 வயசு 22 வயசு தாத்தா போயிட்டாரு,
அப்படின்னா குரு 12 24 36 வருவார் இல்ல, 24 25 வருவார் இல்ல, அப்ப இவர் உச்சம் அடைவார். எந்த கிரகம் தடையா இருக்குதோ அந்த தடை கிரகம் அங்க விட்டு விலகிச்சா இவருக்கு பிரச்சனை இல்லை. இப்ப ராகு இவருடைய டெஸ்மாஸ்டர் 6 8 இருக்குது.